மகாபாரதத்துல உத்தியோக பருவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பருவத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். உத்தியோகம் அப்படின்னாலே போர் முயற்சி. உத்தியோகம்னு சொன்னாலே வேலைன்னு அர்த்தம். அந்த காலத்துல உத்தியோக புருஷன் அப்படின்னு ஒருத்தரை சொல்லுவாங்க. உத்தியோக புருஷன்னா வேலையில இருக்கான்னு அர்த்தம். அந்த வார்த்தையை இந்த பருவத்திற்கும் வைத்திருக்கிறார். உத்தியோக பருவம். அப்ப என்னத்துக்கான உத்தியோகம் அப்படின்னு சொன்னா போருக்கான முயற்சிகள். போருக்கான முயற்சினா என்ன அர்த்தம்? சமாதானப்படுத்துறதுல இருந்து எல்லாமே அந்த போருக்கான முயற்சியை வச்சுக்கலாம். சமாதானப்படுத்த முற்பட்டதும் போருக்கான முயற்சியாகவும், அதுக்கு போர் என்று சொல்லி போருக்காக வழிநடத்தலை செய்ததும் கூட நமக்கு என்ன சொல்றோம்? போருக்கான முயற்சியா வச்சுக்கலாம். அப்ப தூதர்களாக சென்றதையும் போருக்கான முயற்சி அப்படின்னு நம்ம சொல்லி, அப்ப அப்படி இந்த போருக்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வகையிலே அவர்கள் அஞ்ஞான வாசத்தை முடிச்சு அந்த பிராட பருவத்திலிருந்து வெளியில வந்த பிறகு பாண்டவர்கள் அவர்கள் பக்கத்திலே அவர்களுடைய விஷயத்தை முடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி கௌரவர்களுக்கு என்ன மனசுல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்க? உலோகன் என்று சொல்லக்கூடிய அந்த முனிவனை அனுப்புறாங்க. முதல்ல அவர் போய் பேசின உடனேயே துரியோதனன் முடியாது அப்படிங்கிறத தெளிவாக அப்போயிலிருந்து ரொம்ப கட்டாயமாக பேசிவிட்டான். அதெல்லாம் ஒண்ணும் கொடுக்க முடியாது, இவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுல பிரயோஜனம் என்ன. அப்ப இந்த வார்த்தையை கேட்ட உடனே உலோகன் இந்த விஷயத்தை சொல்லிடுறார். சொன்ன உடனே எல்லோரும் யோசனையில இருக்கும் பொழுது சஞ்சயனை திருதராஷ்டிரன் தூதாக அனுப்புகிறான். என்ன பண்றான் திருதராஷ்டிரன்? தர்மனிடத்துல போய் சமாதானத்தை பேசி அவன் நாடு வேணுங்கிற யோசனையை கையை விட்டுட்டு அவனுக்கு பாட்டை ஏதோ சன்னியாசிகளை சுத்திட்டு கிடக்கட்டும், எந்த விதமான சமாச்சாரமும் கேட்காம இருந்தா பரவாயில்ல, அப்ப என் பிள்ளை நல்லா இருப்பான், என்னுடைய பிள்ளைகள் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே அவன் சஞ்சயனை அனுப்புறான். சஞ்சயன் போய் பார்த்த உடனே நிலைமைய தலைகீழாய் போச்சு. அவனுக்கு பார்த்தா கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கத்தை பார்க்கிறான். அந்த பக்கத்துல எல்லோரும் தெள்ளத் தெளிவாக பேசுவதை பார்க்கிறான். இதெல்லாம் கேட்ட உடனே அவனுக்கும் ஒரு விதமான இதுல விஷயத்தை தெரிந்து கொண்டு சஞ்சயன் நேரடியாக திருதராஷ்டிரத்திலே சொல்லி விடுகிறான். நீ நினைக்கிற மாதிரி இல்ல, எனக்கு தெரிஞ்சு கிருஷ்ணர் இருக்கிற வரைக்கும் அந்த பக்கத்துலதான் தர்மம் இருக்கும், அந்த பக்கத்துலதான் வெற்றி என்பது கிடைக்கும். உன் பிள்ளைகள் நாடாளப் போவதில்லை, அவர்கள் மண்ணுக்குள்ளே போகப் போகிறார்கள், மடிந்து போகப் போகிறார்கள் கிருஷ்ணர் இருக்கும் வரையில் என்று மிகவும் உறுதியாக சொல்லிவிட்டான். அதை கேட்ட உடனே மறுநாள் சில விஷயங்கள்லாம் இருக்கு, நான் அவையில சொல்றேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் நம்மளும் திருதராஷ்டிரனுடைய கவலைக்கு விதுரனிடத்திலே அவன் கேட்ட விதுரநீதியை பற்றி பேசணும். அதனுடைய விளக்கங்கள் நிறைய பார்த்தோம். ஒரு அருமையான நூல் அது. அதுக்கப்புறமாக நான் ஒரு நூலை குறிப்பாக சொன்னேன், அதை பற்றி முழுவதாக பேசவில்லை. அதுக்கு பேர் சனத் சுஜாத்தியம் என்ற ஒரு நூலை பற்றி பேசினேன். சனத்குமாரர்கள் இருக்கக்கூடிய அந்த முனிவரிடத்திலே கூப்பிட்டு விதுரன் அவர் நம்ம திருதராஷ்டிரனுக்கு அறிவுரை சொல்லுவதாக சொல்ல சொல்லி அவனை கூப்பிடுறார். கூப்பிட்டு அவர் அந்த முனிவரும் கொடுக்கிறார். யார் சொல்லி என்ன பிரயோஜனம்? திருதராஷ்டிரனுடைய மனம் சரியாக இல்லை என்று சொன்னால் என்ன முனிவர்கள் சொன்னாலும் எவ்வளவு பெரிய அத்தாரிட்டி பேசினாலும் எதுவும் சரிப்பட போறதில்ல. அவன் தெளிவடையவில்லை. மறுநாள் காலையிலே சஞ்சயன் மீண்டும் அவைக்கு நடந்த விஷயத்தை எல்லாம் விவரமாக சொல்லிவிட்டான். இல்லப்பா, அர்ஜுனன் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டான், ஆகவே இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே துரியோதன் கோபப்பட்டு, தேவர்களாக இருந்தால் என்ன, அசுரர்களாக இருந்தால் என்ன, கந்தர்வர்களாக இருந்தால் என்ன, யக்ஷர்களாக இருந்தால் என்ன, கிம்புருஷர்களாக இருந்தால் என்ன, யார் பாண்டவர்கள் பக்கத்தில் நின்னாலும் நான் கொன்று விடுவேன், கவலை வேண்டாம், அவர்களை மண்ணோடு மண்ணாக ஆக்கி விடுவேன் அப்படின்லாம் சொல்லி அவருடைய வீரவசனத்தை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கார். பேசி அவங்க அப்பாவுக்கு அவன் என்ன செய்யறான்? சமாதானப்படுத்துவதாக
அவர் அந்த வார்த்தை முழக்கங்களை பேச இது இந்த இடத்திலே இந்த அரசவையிலே இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்ற போது இங்கே பாண்டவர்கள் பக்கத்திலே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். பாண்டவர் பக்கத்திலே தர்மன் ஒரு வகையாக யோசிக்கிறான். சரியாக கடைசியாக ஒரு தூதாது அனுப்புவோம், யாரையாவது சரியாக நடுநிலையாக நின்று பேசக்கூடியவர்களை நாம் அனுப்புவோம். நம் பக்கத்திலிருந்து தூதுக்கு போறதுக்கு யார்? ஏன்னா அவங்க நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நேரடியா கொடுக்குறாங்கன்னு சொன்னா போர் கிடையாது, சமாதானத்தை கொண்டு போயிடுவோம். கொடுக்கலேன்னு சொன்னா போர் என்பதை அறுதியாக சொல்லிவிட்டு வருவதற்கு சரியான ஒரு ஆண்மகன் அல்லது சரியான ஒரு வீரன் யாராக இருக்கும் என்று சொல்லும் தர்மன் மனதிலே கிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய பரந்தாவணி அவர் மனசுல நினைச்ச உடனே கிருஷ்ணர் அங்க இருக்கார். கிருஷ்ணரிடத்துல சொல்றார், நீங்கள் எங்கள் பொருட்டு எத்தனையோ செஞ்சிருக்கீங்க, நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கீங்க, எங்கள் பொருட்டு எனக்காக நீங்கள் தூதாக செல்லுவீர்களா அப்படின்னு கேட்ட உடனே சரி, தூதுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்கள்லாம் என்ன மனசுல வச்சிருக்கீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. ஏன்னா கிருஷ்ணர் முதல்ல he wants to do an assessment அப்படின்னு சொல்ற மாதிரி. ஏன்னா உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறத நீங்க சொல்லுங்க, அதை பொறுத்து நான் போய் அங்க தூதுக்கு பேசுறேன். சரின்னு ஒவ்வொருத்தரையா கேட்கறான். தர்மனை கேட்கறான். தர்மன் என்றைக்கும் நியாயவானாக எப்பொழுதுமே தர்மத்தினுடைய சிந்தனையாக இருப்பதனால அவர் என்ன சொல்றார், இப்ப கேளுங்க, நாட்டை கேளுங்க, பாதி நாடு இல்லேன்னு சொன்னா 5 ஊராவது கேளுங்க, இல்ல 5 வீடாவது கேளுங்க, ஏதாவது ஒண்ணு கொடுத்தா சந்தோஷம். எனக்கு அவனுக்கு என்னன்னா அட்லீஸ்ட் 5 வீடாவது கொடுத்து பெரியப்பா செட்டில் பண்ணிடுவாருன்னு இவனுக்கு ஒரு மனசுல நினைப்பு. அதனால அதையாவது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டான். பக்கத்துல பீமன் இருக்கான். பீமன் கொந்தளிக்கிறான், கொக்கரிக்கிறான். என்ன பேச்சு பேசுற நீ? அவையிலே அத்தனை பேருக்கு முன்னாடி திரௌபதியை கீழிருந்து அவளுக்கு மானவங்கம் செய்து இழிவுபடுத்தியவன், அவங்கிட்ட போய் என்னத்த சமாதானம்? போர்னு சொல்லு, நம்ம போர் தான் போகணும் என்பதை பீமன் மிகவும் அறுதிட்டு சொல்கிறார். தர்மனிடத்திலே பார்த்து, நீ இப்படி சமாதானம் பேசுறதுல எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு, வருத்தமாக இருக்கிறது என்று தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறான் பீமன். கிருஷ்ணர் உடனே அவனை ஆசுவாசப்படுத்தி, இருக்கட்டும்பா, உன் பொருட்டு நீ என்ன சொல்ல வர்ற? போர் தான் கிருஷ்ணா. சரி, ஓகே. அடுத்து அர்ஜுனா, நீ என்ன சொல்ற? அந்த அரசவையிலே திரௌபதிக்கு இழந்ததும் எங்களுக்கு நடத்தப்பட்டதும் அநீதி. எங்களை ஏமாற்றி அவர்கள் நிலத்தை பிடுங்கி கொண்டார்கள். ஆகவே நாங்களும் ஒத்துக்க மாட்டோம், அவங்கள போருக்கு பார்க்க வேண்டியதுதான் அர்ஜுனன் உறுதியாக சொல்லிவிட்டார். அடுத்தது நகுலா, தர்மன் பேசுறது போல நம்ம இங்க சமாதானம் பேசுறதுக்கு வழி கிடையாது. ஏன்னா சமாதானம் பேசி கேட்கக்கூடிய நிலையிலே துரியோதனன் இருப்பான் என்று எனக்கு தோன்றவில்லை. ஆகவே சண்டைக்கே செல்லுவோம் என்பதை நகுலனும் ஆமோதிக்கிறான். கடைசியாக சகாதேவனோடு பேசுகின்ற இடத்துலத்தான் நம்ம நிறுத்தணும். போன தடவை அதை நாம தொடரும். சகாதேவனிடத்திலே கேள்வியை கேட்கிறான். இதெல்லாம் வில்லி பாரதத்தினுடைய சில பாடல்களை வச்சுதான் பேசுறேன். வெள்ளி பாரதத்திலே தமிழோடு அருமையாக இருக்கக்கூடிய அந்த நடைகளும் அந்த ஒப்புமைகளும் இருக்கிறதுனால அந்த கிருஷ்ணர் தூது சருக்கம் வில்லி பாரதத்தை வச்சு சொல்லிட்டு வர. அப்ப அழகாக சகாதேவனிடத்திலே கேட்கிறான் கிருஷ்ணன். பரந்தாமன் கேட்கிறான், அப்பா சகாதேவா, உன் விருப்பம் என்ன? நீ என்ன நினைக்கிற? அப்போ சகாதேவன் பேசுகின்றான். சிந்தித்தபடி நீயும் சென்றால் என், ஒழிந்தால் என். நீ யோசித்தபடி நீ போனா என்ன, போகாம இருந்தா என்ன? செறிந்த 100 மைந்தருக்குள் முதல்வன் நிலம் வழங்காமல் இருந்தால் என், வழங்கினால் என். 100 பேருக்கு அண்ணனாக இருக்கக்கூடியவன் துரியோதனன் நிலம் கொடுத்தா என்ன, குடுக்கலனா என்ன? கொந்துற்று குழல் இவளும் முடித்தால் என், விரித்தால் என். இந்த கூந்தலை விரிய போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்காளே இந்த பாஞ்சாலி ஆகிய திரௌபதி, இவ விரிச்சுக்கிட்டு இருந்தா என்ன, முடி போட்டு உட்கார்ந்தாதான் என்ன? குறித்த செய்கை அந்தத்தில் முடியும் வகை
அடியேற்கு தெரியுமோ ஆதிமூர்த்தி. எங்களுக்கெல்லாம் ஏதாவது தெரியுமாப்பா? எங்களுக்கு எதுவும் தெரியாது. என்ன காரணம்? ஆதி முதல்வனாக இருக்கக்கூடிய உனக்குத்தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். ஆகவே நீ இந்த கேள்வியை எங்களுக்கு கேட்கறது ஒரு வித்தியாசம். அப்படின்னா என்ன சொல்ல வரான் சார்? அப்பா நீ டிசைட் பண்ணிட்ட, எதையோ வச்சிருக்கிற மனசுல இல்லையா? சிலர் எல்லாம் மனசுக்குள்ள உன்னை வச்சுக்கிட்டு இருப்பான், அவன் மத்தவன் வாயை புடுங்கி பார்ப்பான். நீ என்ன சொல்ற, நீ என்ன சொல்ற. இதுதான் கிருஷ்ணன் அங்க பண்ண வேலை. அவன் மனசுல ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டான். என்ன காரணம்? ஆரம்பமே மகாபாரதத்தினுடைய ஆரம்பத்தினுடைய அப்ஜெக்டிவ் என்ன? திருமாலிடத்திலே பூமி மாதேவி என்ன சொல்றா? பூபாரம் தாங்கல, குறைச்சு விட்டுருன்ட்டா, மக்கள் தொகையை குறை. அப்ப ஏற்கனவே அவர் டிசைட் பண்ணிட்டார் நிறைய பேரை தூக்கணும்ட்டு. இப்போ இதுல இனி 1000 பேச்சு பேசி தூதா போறேன், தூதா வர்றேன், சமாதானம் பேசுறேன், சமாதானம் பேசாம இருக்கு. என்ன சமாதானம் பிரிச்சு என்ன பிரயோஜனம்? கிருஷ்ணருடைய டிசிஷன் தான் நடக்க போகுது. அதை சகாதேவன் உணர்ந்து கொண்டான். சொல்றான் ஆதிமூர்த்தினி. அவன் எவ்வளவு தெளிவா சொல்றான் பாருங்க, ஆதிமூர்த்தினி. அதனாலதான் சொல்றோம் ராமாயணத்திற்கும் மகாபாரதத்திற்கும் வித்தியாசம் அதுதான். வால்மீகி ராமாயணத்திலே ராமனை ராமன் தான் ஆதி மூலம் அல்லது திருமால் என்பதை ஒரு 3-4 கதாபாத்திரங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. மற்ற எல்லாரும் சர்வசாதாரணமாக தன்னோடு ஓடிக்கொண்டிருக்கக்கூடியவன் ஒரு மனிதன் என்கின்ற இயல்பிலேயே அந்த அவதாரத்தை பார்த்தார்கள், ராமனுடைய அவதாரம். ஆனா கிருஷ்ணாவதாரத்துல அப்படி இல்லை. நிறைய பேருக்கு தெரியும் கிருஷ்ணர் பரம்பொருள் என்பது. ஏன்னா அவர் தான் எல்லா இடத்துலயும் மிராக்களை காட்டியிருக்காரு, சும்மா இல்லையே. வந்ததுல இருந்து எல்லாம் மிராக்கலாவே பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவரை யாருக்குதான் தெரியாது. ஆகவே கிருஷ்ணரை பற்றியான விஷயங்கள் எல்லோருக்கும் தெரியும். அப்ப ஆதிமூர்த்தி என்கின்ற வார்த்தையை சகாதேவன் போட்டுட்டு சொல்றான் அழகாக, அப்பா முருகு அவிழ்க்கும் பசுத்துளப முடியோனே, அன்று அலக்கை முலைப்பால் உண்டு. என்ன செஞ்சான்? சின்ன வயசிலே கிருஷ்ணனுடைய லீலைகளாக பதிவு பெற்ற சில விவரங்களை சொல்கிறான் இல்லையா? சின்ன வயசு குழந்தை பிறந்து 2 நாள் கூட ஆகல. கம்சன் அவனுடைய மாமங்கார் என்ன பண்றான்? ஒரு அரக்கி அவளை நஞ்சு பால் குடுத்து அந்த குழந்தையை கொல்ல சொல்லி அனுப்புறான். இந்த குழந்தை எங்க புதுசா பிறந்திருக்கோ அந்த குழந்தைக்கு குடுன்னுட்டு. அப்ப அந்த குழந்தை எங்கெங்கன்னு ட்ரேஸ் பண்ணி அவங்க சொல்லும் பொழுது ஆயர்பாடியிலே நந்தகோபனுக்கு ஒரு குழந்தை இருக்கு, ஒரு ஆண் குழந்தை இருக்குன்னு தெரிய வரும். அப்ப இந்த அம்மா அனுப்பான் கம்சன், நீ போய் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கிற மாதிரி கொடுத்து அந்த குழந்தையை கொன்று விடு. அந்த குழந்தை சின்ன குழந்தை 2 நாள் கடக்கு அந்த தொட்டில இருக்கு. வந்தா யசோதை எப்பொழுதுமே கண்ணும் கருத்துமாக குழந்தை பக்கத்திலேயே இருக்கா. அவளை ஏதோ இந்த மாதிரி வேலையை செய்ய அந்த மாதிரி வேலையை செய்ய எதையோ சொல்லி அந்த பக்கமா திசை திருப்பி விட்டுட்டு குழந்தையை தூக்கி தன்னுடைய முலையை துறந்து பாலை குடுக்க தூக்குகின்ற பொழுது குழந்தை கிருஷ்ணன் அந்த பாலை உறிஞ்சுவது போல் அவள் உயிரையும் சேர்ந்து உறிஞ்சி சத்தம் போட்டு கீழே விழறான். விழுந்தவன ஐயோ என்னடா சத்தம் கேட்குது, குழந்தை என்ன ஆகி போச்சான்னு அப்பதான் யசோதா ஓடி வந்து பாக்குறான். பார்த்தா பெரிய அரக்கி கீழே கிடக்குறான். இந்த குழந்தை அழகா சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு. அப்போல இருந்தே எல்லாருக்கும் தெரியும் இந்த குழந்தையினுடைய செய்கை எல்லாமே புதுசு அதிசயமான விஷயங்கள். அதை சொல்றான். என்ன அர்த்தம்? அலக்கை முலைப்பால் உண்டு. அப்பனா என்ன அர்த்தம்? சின்ன வயசுல உன்னுடைய பிறப்பிலேயே அதிசயம் செய்தவன் நீ இல்லையா? இது ஒன்னும் பெரிய விஷயமா உனக்கு? இந்த சமாதானம் பேசுறதோ இந்த தூது போறதோ இல்ல அப்படியே விட்டுடு இந்த கௌரவர்களை தூக்கி சாப்பிடுறதுங்கிறது உனக்கு பெரிய விஷயமா? கிடையவே கிடையாது. ஒன்னால் செய்து விட முடியும். மருது இடை சென்று உயர் சகடம் விழ உதைத்து பொதுவர் மனை வளர்த்த மாலே. நீ எப்பேற்பட்டவன்? மருது மரத்திற்கு நடுவுல போய் என்ன பண்ண? அவங்கள கீழே சாட்சி அவர்கள் இருந்த கந்தர்வர்களாக இருந்த இருவருக்கு சாப விமோசனம் கொடுத்தவன்.
சகடாசுரன் என்று சொல்லக்கூடிய சக்கரத்திலே ஒரு அசுரன் வரான். அவன் இந்த குழந்தையாக இருக்கும்போது அது மேல ஏத்தி கொள்றதுக்கு வரான். கம்சன் விட்ட விஷயங்கள் எவ்வளவு பாருங்க. தாய்மாமனுக்கு ஏகப்பட்ட பயம். தாய்மாமன் குழந்தைய கொன்னுடணும்னு ஏகப்பட்ட பேரை அனுப்பிக்கிட்டே இருக்கான். ஒருத்தம் பின்னாடி ஒருத்தம் வந்தான். அசுரர்களாக படைப்படையாக வந்தார். அத்தனை பேரையும் சாய்ச்சிருக்கான். இப்ப சகடாசுரனை கொன்றவன் அது மட்டும் இல்லையா, யசோதை வீட்டுலதான் வாழ்ந்தேன்னு நம்ம சொல்ல முடியுமா? ஆயர்பாடியே உன்னை வளர்த்தது இல்லையா? ஆயர்பாடி முழுக்க உன்னை போற்றி வளர்த்தார்கள். காரணம், எல்லா வீட்டுக்குள்ளேயும் பூந்து எதையும் திருடிட்டு ஓடிட்டுருவ. நம்ம வீட்டு குழந்தைதான் இங்கதான் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா? குழந்தை பார்த்தா பக்கத்து வீட்டுல போய் எதையோ தையல் பானையெல்லாம் உருட்டிட்டு இருக்கும். அந்த கோபன் நினைச்சா கொடுக்க முடியாத? யோசிச்சு பாருங்க. யசோதை நந்தகோபன் ஆயர்பாடியினுடைய அதிபதியாக இருக்கிறான். அவனுக்கே ஏகப்பட்ட மாடு இருக்கும். அவன் வீட்டுல இல்லாத பாலும் தயிரும் வெண்ணையுமா. ஆனா அந்த குழந்தை பக்கத்து வீட்டுல போய் அந்த பாலும் தயிரும் வெண்ணையும் தூக்குது. குழந்தைக்கு பக்கத்து வீட்டுல போய் எடுக்கிறதுக்கு ஒரு சுவாரஸ்யமா இருக்கு. அதுல பல விஷயங்கள் என்ன திருட்டுத்தனமாக பண்ணுகின்றானே கிருஷ்ணன் என்று சொன்னால், அழகாக ஒரு விஷயத்தை சொன்னார் ஒருவர். அழகான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வெண்ணெய் என்பது என்ன, பால் என்கின்ற ஒன்றை கடைந்து 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 அதிலிருந்து மோருங்கிறது எடுத்து மோரிலிருந்து வெண்ணெயை பண்ணி அந்த வெண்ணெய் என்பது இலகுவாக இலேசாக இருக்கும் இல்லையா? லேசா இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? மனிதன் உடம்பிற்குள்ளே மனதிற்குள்ளே புடம் போட்டு இறை என்பதை கடைய 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 வெண்ணையாக பக்தி மேலே வருகிறது. அந்த வெண்ணெய் எங்க போய் இருக்கான்? அந்த உரியில போய் வைக்கிற மாதிரி நம்முடைய புத்தியில கொண்டு போய் வச்சிருக்கோம். அந்த மேல போய் உட்கார்ந்து இருக்கு. அங்கே பரம்பொருளாகிய கிருஷ்ணன் அந்த வெண்ணெயை திருடுவது போல் கடவுள் என்கின்ற பரம்பொருள் அதை திருடி விடுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதற்கு நாம் அதை சமர்ப்பித்து விடுகிறோம்னு அர்த்தம். அல்லது என்னை அந்த பரம்பொருள் இடத்திலே இழந்து விடுகிறேன்னு அர்த்தம் இல்லையா? அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்? கடவுளை சொல்லும் போது உள்ளம் கவர் கள்வன் வார்த்தையை சொல்றோம் இல்லையா? கள்வன்னா உடனே திருட்டு போயிருன்னு நினைக்கக்கூடாது. உள்ளம் கவர் கள்வன் அப்பனா என்ன அர்த்தம்? என்னை பக்தியிலே ஆட்கொண்டு என்னை இழுத்து கொண்டு செல்லக்கூடியவன். அப்படியான ஒரு பரவசத்தை தரக்கூடியவனாக அந்த பரந்தாமன் இருந்தான். ஆகவே அவன் என்ன சொல்றான்? பொதுவர் மனை வளர்த்த மாலே என்ன அழகாக சொன்னான் பாருங்க. ஒருவருக்கும் தெரியாது இங்கு உன் மாயை. இங்க உட்கார்ந்து இருக்காங்க, இவன்ல யாருக்கு தெரிய போகுது? இவன் யாருக்கும் தெரியாது. ஏன் தர்மன் உட்பட யாருக்கும் தெரியாது இங்க நீ என்ன செய்ய போற. ஆனா என்ன சொல்லிட்டான் சகாதேவன்? அழகாக சொன்னான், யான் அறிவேன், எனக்கு தெரியும். உண்மையாக திருவுளத்து கருத்து எதுவோ அது எனக்கும் கருத்து. இதுதாங்க. இதுக்கு பேர் தான் என்ன அர்த்தம் அப்படின்னா சரண்டர்னு அர்த்தம். இதுக்கு பேர் தான் சரணாகதினு பேர். அருமையான வார்த்தை, நல்லா புரிஞ்சுக்குங்க. இறையை எதிர்த்து வேலை செய்யக்கூடாது. சிம்பிள். சரண்டர் சரண்டர்னு பேசுறோமே அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்ன நினைக்கிறியோ அதுதான்ப்பா என்னது. கையை தூக்கிடுறது. ஏன் நீ ஆப்போசிட்டா நினைச்சா அது நான் ஆப்போசிட்டா போகும். நான் ஒண்ணு நினைக்கிறேன், நீ ஒண்ணு நினைக்கப்பட. நீ என்ன நினைக்கிறியோ அதோட நான் ஒத்து போயிடும். சரியா? அப்போ அதைத்தான் அழகாக சகாதேவன் சொல்கிறான். திருவுள கருத்து எதுவோ அது எனக்கும் கருத்து என்றான். என்ன உன்னுடைய கருத்தோ அப்பா அதுதான் என்னுடைய என்று சொன்ன உடனே, இப்போ இது ஒரு ஆச்சரியமான ஒரு இடமாக இருந்தா, கிருஷ்ணருக்கு அவனுடைய சமாச்சாரம் தெரிந்தாலும் ஆனா ஒரு விதமா அப்படி பார்க்கிற இவ்வண்ணம் சகாதேவன் இயம்புவது நகைத்தருளி சிரிச்சுக்கிட்டார மனசுக்குள்ள. இகலோர் சொன்ன இவ்வண்ணம் புகழாமல் விறகு உரைத்தன் இவன் என்ன அவனோடு அங்கு ஒரு
பைவண்ண மணிக்கூடம் தன்னில் எய்தி பாரதப்போர் பயிலா வண்ணம் உய்வண்ணம் சொல்லுக நீ உபாயம். இவனை தெரிஞ்சுக்கிட்ட உடனே இவன் என்ன பண்ணிட்டான், இங்க வா நீ தனியா வா அப்படின்னு தனியா தள்ளிட்டு போயிட்டான். ஏன், எல்லாருக்கும் முன்னாடி இருந்தா இவன் எதையாவது உடச்சிட போறான், விஷயத்த சொல்லிட போறான், சரி இங்க வா நம்மளுடைய சீக்கிரம் தெரிய வேண்டாம்னு சொல்லி சகாதேவனை தனியா தள்ளிக்கிட்டு போய் ஒரு மணிக்கூடம் மாதிரி ஒரு இடத்துல கூட்டிக்கிட்டு போய், நான் சரி சரி நீ சொன்னதெல்லாம் சரி, இப்போ பாரத போர் நடக்காம இருக்கணும்னா என்ன பண்ணும் நீ சொல்லுப்பா. நடக்காம இருக்கலாம் அல்லது தடுக்கணும் அப்படின்னு நினைச்சனா நீ ஏதாவது ஒண்ணு சொல்லு. அழகான வார்த்தை. சகாதேவன் ஒருவனுக்குத்தான் எவ்வளவு தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம் இருந்தது பாருங்க. இன்னொன்னு, பரம்பொருளே எதிரில் இருந்தாலும் தன் கருத்தை துணிச்சலாக சொன்னவர்கள் வாழ்ந்த உலகம் இந்த உலகம். அப்படி இருந்தாங்க நியாயவான்களாக. இல்லையா, சகாதேவன் என்ன சொல்லியிருக்கலாம், இல்லப்பா அங்கேயும் போய் சொல்லிருக்கலாம், இல்ல சரண்டர்ப்பா ஒன்னும் கிடையாது, நீதான் நினைக்கணும், நீதான் பெரும்பொருள், நீதான்டா பெரிய ஆளு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சொல்லல பாருங்க அழகா. அவன் கேட்ட கேள்வி என்ன, பாரத போர் வராம இருக்குங்க. இப்ப இவன் அதுக்கான பதில சொல்றான். என்ன சொல்றான்னு பாருங்க. நீ பாரத அமரில் யாவரையும் நீராக்கி. சரியா, எல்லாரையும் நீ என்ன பண்ண போற, சாம்பலாக்கி. பூபாரம் தீர்க்க புரிந்தாய் புயல் வண்ணா. நீ வந்த காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். என்ன காரணம், பூபாரம் தீக்க வந்திருக்க. கோபாலா, போர் ஏரே, கோவிந்தா, நீ அன்றி மாபாரதம் அகற்ற மாற்று ஆர்கொள் வல்லாரே. உன்னை தவிர மகாபாரதத்தை நிறுத்துறதுக்கு, பாரத போரை நிறுத்துவதற்கு வேற யாரும் கிடையாது. ஏன்னா உனக்கு தான் தெரியும் சூட்சமும் உன்னிடத்தில் இருக்கு. என்ன சூட்சமம், ஆறாள் கண்ணா, ஈகல் பார்த்தனை முன் கொன்று. முதல் வார்த்தை சொல்லிட்டான், இந்த கையில வில்லையும் அம்பையும் வச்சுக்கிட்டு குதிச்சுக்கிட்டு கிடக்கிறானே என்னுடைய சகோதரன் யாரு, அதான் அர்ஜுனன், அவனை கொன்னுடு. வார்த்தை பாருங்க சகாதேவனுடைய தெளிவு. அவனை கொன்னுடு, முன் கொன்று. அணங்கின் கார் ஆர் குழல் கலைத்து. இந்த பாஞ்சாலி விரியை விட்டு விட்டு கூந்தலை காட்டிட்டு காட்டிட்டு உட்கார்ந்து இருக்கா இல்லையா, அந்த கூந்தலை மொட்டை அடிச்சு விட்டுரு. அது இருக்கிறதுனால தானே வம்பு. அதை எடுத்துட்டா பிரச்சனை இல்லை இல்லையா. காரார் குழல் கலைத்து, காலில் தலை பூட்டி, அவகால கட்டி, நேராக கைபிடித்து, ரெண்டத்தையும் கைய காலையும் கட்டி விட்டுட்டு, நின்னையும் யான் கட்டுவேன் எனல். உன்னையும் நான் என்ன பண்ண போறேன், கட்டிட்டேன்னா என்ன சொல்றான், வாராமல் காக்கலாம் மாபாரதம் என்றான். என்ன பண்ணலாம், வராம தடுக்கலாம்ப்பா இந்த மகாபாரத போரே. அப்போ சூட்சமதாரியாக இருக்கக்கூடியவர்கள் ரெண்டு பேர் அதற்கை தூண்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒருவன் காரணகாரணியாக இருக்கிறான் இல்லையா. ரெண்டு பேர் தூண்டுதல், மோட்டிவேஷன் ஃபேக்டர் யாரு, பாஞ்சாலியினுடைய கூந்தல் முதல் மோட்டிவேஷன். அவதான சபதம் போட்டு உட்கார்ந்து இருக்கா. அவளை பார்க்க அர்ஜுனன் கையில தன்னுடைய காண்டீபத்தை எடுத்துக்கிட்டு அவன் ஒரு ஆக்ரோஷமா நின்றுட்டு இருக்கான். இந்த பாஞ்சாலி கூந்தலை வச்சுத்தானே மத்த எல்லாருமே பேசினாங்க. பீமனும் அதைத்தானே சொன்னா, அவளுக்கு அவையில நடந்தது கஷ்டம் சங்கடம்னா. அர்ஜுனன் அதையே தான் சொன்னா, நகுலன் அதையே தான் பேசுறான். ஆக பாஞ்சாலியினுடைய கூந்தல் என்பது ஒரு காரணமாக இருக்கிறது. அதனால அவன் என்ன சொல்லிட்டான், பாஞ்சாலியை மொட்டை அடிச்சு விட்டுருண்டு, பிரச்சனை இல்லை, கூந்தலைகளை தூக்கு. கூந்தல் இருந்தா தானே பிரச்சனை, அதை வச்சுக்கிட்டானே விரிச்சு விட்டுக்கிட்டு பாறையும் கூந்தல் விரிந்து கிடக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்கா. தூக்கு கூந்தலையே, வேலை முடிஞ்சிடும். அடுத்தது அர்ஜுனன். அதுக்கப்புறமா அர்ஜுனன் சும்மா இருக்கிறது இல்ல, அவன் கையில காண்டி வித்து வச்சுட்டு நான் பாரு வில்ல வச்சிருக்காங்கிறான். அவனையும் கொன்னுடு. இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டேன்னா மூணாவதாக என்ன பண்ணணும்னா, இது ரெண்டும் பண்ணா மட்டும் பத்துமா, வேற ஒருத்தர் இருக்காருல்ல மெயினா ஒரு காரண காரியத்தோடு ஒருவன் நின்று கொண்டிருக்கிறாரு, யார், அந்த பரந்தாமன். அவனை உன்னையும் கட்டிடணும்.
கட்டி விட்டுட்டா இந்த பாரத போர் நடக்கும். சொன்னா இது இது நகைப்புக்குரிய விஷயமாக நாம் நினைக்கலாம். ஆனால் சகாதேவன் எவ்வளவு தெளிவாக எதிரில் நின்று இருக்கக்கூடியது பரம்பொருளாக இருந்தாலும் தன் கருத்தை துணிச்சலாக சொன்னான் என்பதை நாம் புரிந்து நேரடியா சொல்லியிருக்கான் இல்லையா? ஒன்னாலதான பிரச்சனைங்கிறத சொல்லாம சொன்னானா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அது எத்தனை பேர் அவ்வளவு தெளிவாக பேசுவார்கள்? அதுதான் சகாதேவனுடைய தெளிவு. ஆனா அப்படியே சொல்றான், பளிச்சுன்னு சொல்லிட்டான். இது 2 நீ 3 பேர், இவங்க 3 பேரையும் சரி பண்ணிட்டோம்னா மகாபாரத போர் நடக்க. அப்போ அழகாக சிரித்தான் கிருஷ்ணன். அவருக்கு எப்பவுமே என்னன்னா சிரிச்சபடி எல்லாத்தையுமே சமாளிச்சிருவார். அழகா என்ன செய்தார்? முன்னை நீ கூறியவை எல்லாம் முடிந்தாலும் என்னை நீ கட்டுமாறு எவ்வாறு? என்ன நீ எப்படி கட்டுப்படுத்துவ இல்லையா? ஏன்னா அவன் பறந்தான், பரம்பொருள். நீ சொன்ன மாதிரி மற்ற 2த்தையும் முடிக்கலாம். ஏன் மற்ற இருவருமே மனிதர்கள். அர்ஜுனனும் சரி திரௌபதியும் சரி, அவர்கள் 2 பேரையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆனா கண்ட்ரோல் பண்ண முடியாதது யாரு? பரம்பொருள். அவர் என்ன சொல்றார்? என்ன நீ எப்படி கட்டுவ? கட்ட முடியுமா என்று கேட்கிறார். அப்படின்னா நீ என்ன கட்டிப்பார் என்று சொல்ல போது சரி என்று சொல்லி சகாதேவன் சொல்லி முடிப்பதற்கு முன்பு மாயவனும் அன்பன் மனம் அறிவான் கட்டுக என்று ஆய வடிவு 16,000 கொண்டான். வில்லிபுத்தூரர் பதிவு எவ்வளவு சொல்றாரு? 16,000 உருவங்களை எடுத்தான் கிருஷ்ணன். கட்டுன்னு சொல்லிட்டு 16,000 உருவம். தூயவனும் மூலம் ஆம் தோற்றம் உணர்ந்து அவ்வுலகு தாய அடி இணைகள் தன் கருத்தினில் பிணித்தான். என்ன பண்ணா? உருவத்தை கற்றேன்னு சொன்ன உடனே கிருஷ்ணர் வேணும்ட்டே தான் இதை செஞ்சு காட்டினார். அவருக்கு தெரியாத சகாதேவன் இதை பண்ணுவானு. ஏன் இந்த சருக்கம் நமக்கு தரப்படுகிறது என்பதை யோசிக்க வேண்டும். இறை உருவங்கள் பலவாக இருந்தாலும் பாதங்கள் 2 தாங்க இருக்கும். நீங்க பார்த்திருக்கீங்களா? இறை உருவத்துல கை அதிகமா இருக்கும் இல்லையா? 18 கை சொல்றான். அஷ்ட தசபுஜ மகாலட்சுமிங்கிறான். இது அஷ்ட தசபுஜ மகாலட்சுமி, 18 கை. முருகனுக்கு எத்தனை கை இல்லையா? எத்தனை முகங்கள்? புரியுதா? முகங்கள் பல, கரங்கள் பல, உருவங்கள் பல. ஒரு உருவத்திலே பஞ்சமுக விநாயகருங்கிறான். 5 முகம் இருக்கு, 5 விதமான உடம்ப காட்டுறான். பாதம் 2 தாங்க இருக்கு சுவாமிக்கு. நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு உருவங்கள் எடுத்தாலும், எத்தனை உருவங்களை எடுத்து காட்டினாலும் 2 பாதம் தான் அந்த இறைக்கு. அதை புரிந்து கொண்டான் சகாதேவன். இதுதான் சூட்சுமம். ஒருவன் சரணாகதி அடைய வேண்டும் என்று சொன்னால் பாதத்தை பிடித்துக் கொள். அதை புடிச்சுக்கோ. ஏன்னா அது மாறப்போறது இல்லை. அது 2 தான் இருக்க போகுது. இது மற்றதெல்லாம் எவ்வளவு வேணா மாத்திக்கலாம். அதை சகாதேவன் உணர்வோடு செய்தான். அவன் என்ன செஞ்சான்? அழகாக வார்த்தையை பாருங்கள். தூயவனும் மூலம் ஆம் தோற்றம் உணர்ந்து. எது மூலம்? பாதம். எவ்வுலகுக்கும் தாய அடி இணைகள் தம் கருத்தினில் பிணித்தான். அழகான வார்த்தை. இதெல்லாம் வில்லிபாரதத்துல படிக்கும் பொழுது இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் உள்ளுக்குள்ள கருத்துக்களை எடுத்து கொண்டு சுவைத்தால் அழகு. அதுக்காகத்தான் பெரியவங்கெல்லாம் இந்த மாதிரி பாடல்கள்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. நம்ம இப்ப இந்த 2 பாதத்தை பிடிச்சுக்கோன்னு அத சகாதேவன் பிடித்தான். பிடித்ததுல என்ன ஆகி போச்சு? பாதத்தை பிடிச்ச உடனே இவரால் ஒன்றும் செய்ய முடியும் இல்லையா? 2வது
இறையை இறைவனுடைய வணக்கத்திற்கு பாதங்களில் விழுந்தவர்களை இறைவன் காப்பாற்றுவான். முடிஞ்சு போச்சு இல்லையா? பெரிய அசுரன் சண்டை போடுறான், காலில் வந்து விழுந்துட்டான்னு வைங்க, என்ன செய்வான்? போட, உன்னை நான் மன்னிச்சுட்டேன் சொல்றானா இல்லையா? போடா, உன்னை நான் மன்னிச்சுட்டேன் போ. ஏன்? பாதத்துல விழுந்துட்டான். சொல்றோமா இல்லையா? இன்னைக்கு கூட அவன் கால கைய பிடிச்சி இப்படித்தானே பேசுறோம். நம்ம கூட ஒருத்தங்கிட்ட வேலை வாங்கணும்னா என்ன சொல்றோம்? அப்பா அவன் கால கைய பிடிச்சி ஏதாவது வேலையை வாங்க. ஏன் சார் அந்த பதம் இன்னும் வந்தது நமக்கு? காலை பிடித்தால் அவனுக்கு மனசு கனியும். மனுஷனுக்கே கனியும் பொழுது இறைக்கு கனியாத. அதுதான் உண்மை, அதுதான் சூட்சமம். அப்ப என்ன சொல்றான்? பாதத்தை பிடித்து கொள். உடனே அவருக்கு உடனே சந்தோஷம். பாத பிணிப்பை விடுக, நீ தேவன் என்று அறிந்து நெஞ்சால் தனை கட்டும் சாதேவன் கண்களிக்க தானே ஆய் முன்னின்றான். பூதேவரும் கனக பூங்கா நிழல் வைக்கும் மாதேவரும் தேடி காணா மலரடியோ. இந்த உலகத்துல எத்தனை பேரும் தேடி இருக்காங்க சார். கனகாதி முனிவர்கள் தவயோகம் எழுதியிருக்காரு இல்லையா? ஊத்துக்காடு வெங்கடகவி ஒரு பாட்டு எழுதினார். என்ன தவம் செய்தனை யசோதான்னு ஒரு பாட்டு இருக்கும், கேட்டிருப்பீங்க. எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தன். ஈரேழு புவனங்களை படைத்தவனை கையில் ஏந்தி சீராட்டி பாலூட்டி தாளாட்ட என்ன தவம் செய்தன். வரிகள் அப்படித்தான் வரும். கனகாதி முனிவர்கள் தவயோகம் செய்து சாதித்து வருத்தியதை மாதே நீ எளிதில் பெற என்ன தவம் செய்தனை. சனகாதி முனிவர்கள்லாம் என்ன பண்றாங்க? அந்த 2 பாதம் கிடைக்கணும்னு ஓடிட்டு இருக்கான். அந்த 2 பாதம் எங்கேயோ தெரிஞ்சிடாதுன்னு அவன் தவம் கிடக்குறான். நல்லா யோசிச்சு பாருங்க. ராம அவதாரத்திலேயே திருமாலாகிய ராமன் வர வேண்டும் என்று சொல்லி அவன் பேரை கேட்ட மாத்திரத்திலே ராம நாமத்தை ஜபித்து கொண்டு இருந்த ஒரு பெண் சபரி என்பவள். அவரை வந்த உடனே பார்த்துட்டு அவருடைய திருக்கரங்களினாலே அவளை பார்த்த தரிசனத்திலே மோட்சம் பெற்று போனாள் இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? திருமாலை பார்க்கறதுக்கு தவம் செய்யறாங்க, பாதம் தரிசனம் கிடைக்கிறதுக்கு ஓடுறாங்க. இங்கே சகாதேவனுக்கு சுலபமாக கிடைத்தது. அது அவனுடைய புண்ணியம் இல்லையா? அந்த மாதேவர்களும் பூதேவர்களும் காண முடியாத பாதத்தை அழகாக சகாதேவன் கண்டான். கண்டதை பார்த்த உடனே கிருஷ்ணர் சொல்றார், அன்பால் என்று என்னை அறிந்து பிடித்தமை நன்று. வேற ஒண்ணும் இல்ல, என்னை அன்பினால் நீ பிணைத்து விட்டாய். இப்ப எந்த ஒரு விஷயத்திற்கு கடவுள் இறங்கி வரான்னு சொன்னா என்ன சொல்றான்? பக்தர்களுடைய அன்பிற்கு கட்டுப்பட்டவன் கடவுள் இல்லையா? பக்தர்களுடைய இதயத்தின் அன்பிற்கு கட்டுப்பட்டவன். இறைவன் எங்கெல்லாம் இருக்காருன்னு சொல்றதுக்கு ஒரு சமஸ்கிருத ஸ்லோகங்கள் சொல்லுவாங்க. ரவையே, இறை எங்க இருக்கானா? ரவையே என்று சொன்னால், ரவா என்று சொன்னால் நம்ம வீட்டுல வச்சிருக்கக்கூடிய ரவை இல்லை. ரவையேன்னா சூரியன் அர்த்தம் இல்லையா? வீட்டுல ஏதோ ரவையை வச்சுருக்கோம், அதனாலதான் ரவா பொங்கல் ரவா கேசரி பண்றதுன்னு நினைக்கப்படாது. ரவையேன்னா சூரியன் அர்த்தம். ரவையே, சூரியனுக்குள்ளே இறை இருக்கான். வைகுண்டே, வைகுண்டத்துல இருக்கானா. பாருங்க, வரிசையை கொடுக்கிறார் பாருங்க. இது ரெண்டும் நமக்கு எங்க இருக்கு, என்ன சமாதானம்? நம்மால போக முடியுமா, பண்ண முடியுமா தெரியாது. மூன்றாவதாக ஒன்றை சொன்னார், பக்தானாம் ஹிருதயேனுட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்தர்களின் ஹிருதயத்திலே இறை வந்து குடியிருக்கிறார். அப்போ அந்த தூய அன்பு இருந்துட்டுதுன்னா பக்தியிலே இறைவன் ஓடி வந்துருவான். அழகா சொன்னான், அன்பால் இன்று என்னை அறிந்தே பிணிந்தமை. என்னை எதனால கட்டுப்போட்ட? அன்பினால் கட்டுப்படுத்தேன். என் பாதம் தன்னை இனி விடுக, போதும்பா விடு.
வன் பாரத போரில் வந்து அடைந்தேம் ஐவரையும் நின் பார்வையால் காக்க வேண்டும் நெடுமாலே. சத்தியம் கேட்கிறான் சகாதேவன். என்ன கேட்கிறான்? அப்பா, உன் கண் பார்வையில், அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ ஷுட் பி த ப்ரொடெக்டர் ஃபார் அஸ். யார? எங்க 5 பேரையும் நீ காப்பாற்று. பாரத போர் வரப்போகுது, ஏன்னா தீர்மானம் அதுதான். பாரத போர் வரப்போகுதுன்னு சொன்னா அந்த பாரத போரிலே எங்களை காக்க வேண்டிய கடமை உங்ககிட்ட கொடுத்தோம். சரியா? ஆகவே நெடுமாலே நீ என்ன பண்ண? எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று என்று இறைஞ்சி இரு தாமரை தாளில் ஒன்று கதிர்முடியார்க்கு ஓம் என்று உரைத்தருளி இன்று இங்கு இருவேமும் இப்பொழுதும் உரைத்த மொழி ஒன்றும் பிறர் அறியா ஓதாது ஒழிக என்றார். அழகாக இப்படி சொல்லி 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 அவரை துதிபாடி அவர் காலை பிடித்து நமஸ்காரம் பண்ணி சரணாகதியை செய்தான் என்று சொல்லி சகாதேவனை சொல்றார். அது முடிய இப்ப என்ன பண்ணிட்டார்? தனி மண்டபத்திலிருந்து தனியா கூப்பிட்டு வந்துட்டார். ஏன்னா சகாதேவன் விஷயம் தெரிஞ்சு போச்சுங்கிறது தெரியும். அவரிடத்துல அவனுக்கு என்ன வேணுங்கிறத கேட்டாச்சு. அவனுக்கு வேண்டிய சத்தியத்தை கொடுத்த பிறகு திருப்பி வெளியில வர்றார். வந்துட்டு ஓகே, இப்ப என்னப்பா நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி. ஆண்டு இருந்து அவை நீங்கி அறிவுடையோர் இருவேரும் பாண்டவர்கள் முன் எய்தி பழுது இல் புகழ் பாஞ்சாலி நீண்ட கருங்குழல் சோர நின்றாளை முகம் நோக்கி ஈண்டு அவரில் இளையோனும் சந்து மீது என்றான். சரி, அல்லது நம்ம பேசினது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணிட்டான்? பாஞ்சாலியை பார்க்கிறான். பாஞ்சாலினுடைய முகத்தை பார்க்கிறான். அவகிட்ட கேட்க போறான். என்னன்னு கேட்க போறான்னு பார்ப்போம். என்ன சமாச்சாரங்களை சொல்லி கிருஷ்ணர் கேட்கிறார்னு பார்ப்போம். தர்மர் கருத்தும் இதுவே, அமருடன் போர் புரியாமல் இருநிலத்தில் உடன் வாழ்தல் எனக்கும் நினைவு என்று உரைத்தான். தர்மர் கருத்து என்ன தெரியுமா? நம்ம சமாதானமா போர் செய்யாம நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கலாம்னு சொல்றாரு. வெறிமலர் கண் புனல் சோர மலர் மருந்து குழல் சோர விரிமலர் செஞ்சேவடி கீழ் விழுந்து அழுதால் மின் அணையாள். இந்த வார்த்தை கேட்ட உடனே பாஞ்சாலி துடிச்சு போனாளாம். என்ன ஆயிட்டா? அழ ஆரம்பிச்சுட்டான். அவளுக்கு தாங்க முடியல. ஏன்னா தர்மன், அவன் நினைச்சது என்ன? தர்மன் போரை செய்து தனக்கு நியாயம் வழங்குவான் என்பதை யோசிக்கிறான். ஆனால் தர்மன் என்ன பண்றாரு? சமாதானமா போயிடலாம், 2 பேரும் சேர்ந்து இருப்போம், பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரியான யோசனை தர்மனுக்கு வருகிறது. இது பாஞ்சாலியினால் மனசிலே அவளுக்கு அது ஒரு சமாதானத்தை தரவில்லை. சொன்னாலும் 1000 சொன்னாலும் அவளுக்கு பாதிக்கப்பட்டவள். அதனால அவளுக்கு அந்த மனசுக்குள்ள ஒரு துடிதுடிப்பு இருக்கு இல்லையா? அதனால அவ என்ன பண்றா? அழறா. கிருஷ்ணரை பார்த்து அழறா இல்லையா? கீழே விழுந்து அழுதாள். அவளுக்கு அழகையா வருது. அவ என்ன பண்ணுவோம்? அவளுடைய புலம்பல அவர் எங்கேயாவது சொல்லித்தான் ஆகணும். அவளை கேட்கறதுக்கு யாராவது இருந்தாதான் சொல்றா. சால கனகன் தனிமைந்தன் முனிந்து காலத்து அவன் அறைந்த கல் தூணிடை வந்தாய் மூலப்பேரிட்டு அழைத்து மும்மத மால் யானைக்கு நீலகிரி போல் முன்னின்ற நெடுமாளே. 2 விஷயங்களை சொல்கிறாள் இந்த இடத்திலே. வில்லிபாரதத்தினுடைய கருத்து, நல்ல அருமையான கருத்தை பாஞ்சாலி முன்ன வச்சு பேசுறா. என்னன்னு பார்ப்போம். சால கனகன் தனிமைந்தனை முனிந்த காலத்தில் அவன் அறைந்த கல் தூணிடை வந்தான். யார் தூண்ல வந்தது? நரசிம்மர். நரசிம்ம அவதாரம் பண்ணும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை, ஒற்றை சொல், தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்ங்கிறத காட்டுறதுக்கு நீ என்ன பண்ண? உன்னுடைய பக்தனாகிய பிரகல்லாதனை காக்கும் பொருட்டு நீ அந்த தூணிடை வந்தாய். அடுத்தது, மூலப்பேரிட்டு
அழித்த மும்மத மால் யானைக்கு. கரெக்டா? யாரு? கஜேந்திரன். அது என்ன சொல்லிச்சு? ஆதி மூலமேன்னு சத்தம் போட்டுச்சு. நீ உடனே என்ன பண்ணிட்ட? வைகுண்டத்துல இருந்து ஓடி வந்துட்ட. ஓடி வந்து அந்த முதலையை கொன்று அந்த யானைக்கு மோட்சத்தை தந்தாய். அப்பா, அப்பேற்பட்ட நெடுமாலே கற்றை குழல் பிடித்து கண்ணிலான் பெற்றெடுத்தோன். என்ன வார்த்தை பாருங்க. இங்கதான் வார்த்தையை வில்லி பாரதத்திலே இருக்கக்கூடிய வார்த்தை பதிவை படிக்கணும். அதனால இலக்கணத்தை படிக்கிறோம், இலக்கியத்தை படிக்கிறோம்னா என்ன அர்த்தம்னா, பாடல்ல பதியப்பட்ட விஷயங்களை படிக்க வேண்டும். கற்றை குழல் பிடித்து கண்ணிலான் பெற்றெடுத்தோன். அப்பனா என்ன? பொம்பளைக்கு அநியாயம் பண்றவன் அத்தனை பேருக்கும் கண்ணில்லைன்னு அர்த்தம். ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டான் இல்லையா? ஒரு பெண்ணினத்திற்கு அநீதியை இழைக்கின்றவன் எப்பேற்பட்டவன்? கண்ணில்லாதவன். இந்த இடத்துல திருதராஷ்டிரனின் பிள்ளைன்னு சொல்றான். ஆனால் குறிப்பு என்ன? வில்லி பாரதத்திலே வில்லிபுத்தூரார் சுட்டி காட்டக்கூடிய விஷயம் என்ன? ஒரு பெண்ணுக்கு அநீதி செய்யக்கூடியவன் கண்ணிருந்தாலும் அவனுக்கு கண்ணில்லை. கண்ணிலான் பற்றி துகில் உரிய பாண்டவரும் பார்த்திருந்தார். கொற்ற தனி திகிரி கோவிந்தா, நீ அன்றி அன்றைக்கும் என்மானம் ஆர் வேறு காத்தாரோ. அப்பா, அன்னைக்கு என்னுடைய கணவன்மார்கள் ஐவரும் சும்மாதான் இருந்தாங்க. யாரு காப்பாத்தினாங்க? யாரும் வரலையே. கொற்றை தனி திகிரி கோவிந்தா, என்ன பண்ண? ஒத்த விரல்ல தூக்கி மலையை தூக்கி சுமந்தவனே கோவிந்தா, நீ இல்லைன்னா எம்மானத்தை யார்ப்பா காப்பாற்றிருப்பா? நீ இல்லைன்னா என்மானத்தை காப்பாற்றுவது யார்? அழகான வார்த்தைகள். மன்றில் அழைத்து எனக்கு மாசளித்த மன்னவன் பால் சென்று தமக்கு 5 ஊரு திரள் வீரர் பெற்றிருந்தால் அன்று விரிந்த அருங்கூந்தல் வல்வினையேன் என்று முடிப்பது இனி எம்பெருமான் என்று அழுதான். இல்லையா? அவ புலம்பல் நியாயம்தான், தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி பாதிக்கப்பட்டவள், ஷீ இஸ் தி விக்டிம் அப்படின்னு சொல்றோம். விக்டிம், பாதிக்கப்பட்டவள். அவ மனசுக்கு ஒரு சாந்தி கிடையாது. என்ன காரணம்னா, அவ்வளவு பெரிய ஒரு அநீதி அவளுக்கு நிலைக்கப்பட்டது. உங்க 2 பேருக்குமான ஒரு என்ன சொல்ற, ஒரு விளையாட்டுன்னு சொன்னா, சூதாட்டம்னு சொன்னா, அந்த அந்த அவையில இவளை இழுத்துக்கிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன? அவளை இழுத்து வந்து மானபங்கப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? அதையும் அத்தனை பேருக்கு மத்தியில். அதனால தானே சொல்றான், மன்றில் அழைத்து எனக்கு மாசு அளித்த மன்னவன் பால். ஒருத்தர 2 பேரா? பெரியவர்கள் அத்தனை பேரும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் அத்தனை பேரும் செத்தான் இல்லையா? பீஷ்மரில் இருந்து நல்லவங்க தான், ஆனால் கைகட்டி மௌனியாக அந்த அவையிலே இருந்தார்கள். அது அநீதி. விதுரன் ஏன் விதுரன் பாதிக்கப்படவில்லை என்று சொன்னால், விதுரன் அப்பொழுதும் கொக்கரித்தான். பிறகும் சமாதானம் பேச வருகின்ற பொழுது, தூதுவாக இப்பொழுது கிருஷ்ணன் வருகின்ற பொழுதும் அவன்தான் சட்டம் போடுவான். டேய், உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி. அப்ப 2 நிலையிலுமே விதுரன் நடுநிலையாகவே இருந்தவன். ஆகவே விதுரனுக்கு பிரச்சனை இல்லை. விதுரன் காப்பாற்றப்படுகிறான். அந்த போருக்குள்ளேயே வரல. அவன் போருக்குள்ளேயே வில்ல எடுத்துக்கிட்டு அவன் போய் சண்டைக்கே போகல. ஆக விதுரன் காப்பாற்றப்பட்டான். ஆனால் வேடிக்கை பார்த்த துரோணர், பீஷ்மர், துரியோதனன், இந்த கேளிக்கைகளை செய்த துச்சாதனன், கர்ணன், அத்தனை பேரும் ஆண்டு போன. அதனாலத்தான் என்ன சொல்றான்? மன்றில் அழைத்து எனக்கு மாசளித்த மன்னவன் பால் சென்று தமக்கு 5 ஊர் திரள் வீரல் பெற்றிருந்தால். என்ன சார்,
அவ்வளவு அசிங்கப்படுத்தினவன் போய் கிட்ட போய் நான் கெஞ்சி 5 ஊரை கூடுறான்னு நான் கேட்க முடியும்? கேட்கறதுல என்ன இது இருக்கு? தன்மானமே கிடையாது. அவளுக்கு ஒத்தே வரல. அன்று விரித்த அருங்கூந்தல் வல்வினையோன் என்று முடிப்பது இனி. நான் என்ன சபதம் போட்டுட்டு வந்தேன்? உன்னை சாவடிச்சு துரியோதனா உன்னுடைய யாக்கை ரத்தம், துச்சாதனா உன்னுடைய பால் செந்நீர் எடுத்து என் கூந்தல் பூசி முடிப்பேன் என்று பேசினாள் அவள். இப்ப இத நான் முடிப்பேன்னு சொல்லி விரிய வச்சிருக்கேன். இவர் என்னடான்னா 5 கிராமத்தை கேட்டு ஒதுங்கிக்கலான்னு சொன்னா இது எங்க இருந்து நடக்குது என்று சொல்லி அழுகிறாள். அந்த இடத்திலே மிகவும் வேதனை தரக்கூடிய விஷயமாக பாஞ்சாலியினுடைய புலம்பல் அங்கே நமக்கு தெரிகிறது. ஏன்னா பாதிக்கப்பட்டவளுடைய ஒரு மனதிலே இருக்கக்கூடிய ஆராட்டம் அது தெரியும். அதுக்கப்புறமாக அங்கே அந்த அவையிலேயே அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சாத்தியகி என்று சொல்லக்கூடிய ஒருவரும் சமாதானம் சரி வராது அப்படிங்கிற வார்த்தையை பேசுறார். இது யார்? இந்த சாத்தியகி. அப்படி ஒரு கேரக்டர் ஒண்ணு இருக்கு, சாத்தியகி அப்படின்னு ஒரு கேரக்டர். இவர் கிருஷ்ணருடைய துணையாகவே இருக்கிறார். சரியா? கிருஷ்ணருக்கு துணையாகவே கிருஷ்ணரோடவே வந்து கொண்டிருக்கிறார். யார் அவர் அப்படின்னு பார்த்தோம்னா, தேவகியினுடைய சுயம்பரம் நடக்குது. தேவகிக்கு சுயம்பரம் நடக்குது. தேவகி யாரு? கிருஷ்ணரனுடைய அம்மா, வசுதேவர் தேவகி. அந்த சுயம்பரம் நடக்கும் பொழுது என்ன பண்றாங்க? நிறைய பேர் வருவாங்க இல்லையா? சுயம்பரம்னு சொன்னா ராஜாக்கள் வரத்தானே செய்யும். அப்போ தேவகியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நிறைய ராஜாக்கள் வருகின்ற பொழுது அங்க ஒரு 3 பேருக்குள்ள ஒரு தகராறு ஏற்படுது. அது யார் அப்படின்னா, பகிலிகா, சோமதத்தன், அப்புறம் சினி என்று சொல்லக்கூடிய 3 பேர். இந்த சினி என்பவர் யார் என்று சொன்னால் வசுதேவனுக்கு மாமா. இந்த 3 பேரும் என்ன பண்றாங்க? சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி சண்டை போடும் பொழுது சினி என்ன பண்றான்? சோமதத்தன் என்று சொல்லக்கூடிய 3 பேரும் சொன்ன பகிலிகா, சோமதத்தன், சினி, இந்த 3 பேரும் அந்த சுயம்பரத்துக்கு வர்றாங்க. 3 பேரும் அந்த சுயம்பரத்திலே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் தேவகியை. அப்ப என்ன ஆகுது? 3 பேருக்கு இடையிலே ஒரு சண்டை ஏற்படுது. அந்த சினி என்று சொல்லக்கூடியவர் யார்? சினி, அதைத்தான் சொன்ன லிங்க் யாரு? வசுதேவனுடைய தாய்மாமா. அவன் என்ன பண்றான்? சோமதத்தனை தோற்கடிச்சிடறான் அவன் சண்டை போடும்போது. அது மட்டும் பண்ணா பரவாயில்ல, அவனை கிண்டலும் கேலியும் பண்ணி எல்லாருக்கும் முன்னாடி அவன் முகத்துல எட்டி உதைச்சு அவனுக்கு அவமானத்தை செய்கிறான் சினி. சரியா? ஏன்னா மகாபாரத கதையில நிறைய கிளைக்கதைகள் உண்டு. அதனால இந்த கேரக்டருடைய சமாச்சாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன். சினி செஞ்ச உடனே சோமதத்தனுக்கு கோபம் வருது, பழிவாங்கணும். உடனே அவன் என்ன பண்றான்? தவம் மேற்கொண்டு தனக்கு ஒரு ஆண்மகன் பெற்றெடுத்து இந்த சினியை பழிவாங்க வேண்டும், அவனையும் தோற்கடிக்க வேண்டும். சரியா? அப்படின்னு நினைக்கிறான். அப்படி நினைச்சு அவர்கள் அதுக்கான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறமாக அவனுக்கும் அவங்களுக்கும் ஏதோ சண்டைகள் நடந்து அந்த சினியினுடைய சமாச்சாரங்களை முடித்து விடுகிறார்கள்னு வச்சுப்போம். எதுக்காக அந்த சினி என்று சொல்லக்கூடியவனுடைய ரெஃபரன்ஸ் வருதுன்னா, அந்த சினிக்கு பல காலங்கள் கழித்து அந்த சினிக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கான். அவன் பேரு சாத்தியக் அப்படின்னு பேரு. அந்த சாத்தியக்கனுடைய பிள்ளையின் பேரு யுயுதன் அப்படின்னு பேரு. யுயுதன். அந்த யுயுதனுக்கு இன்னொரு பேரு தான் சாத்தியகி. சாத்தியகி அப்ப யாரு? வசுதேவனுடைய தாய்மாமா பிள்ளை அல்லது பேரன்னு வச்சுக்கலாம். சினியினுடைய பேரன். அப்ப வசுதேவன் தாய்மாமானுடைய பேரன். இப்ப கிருஷ்ணருக்கு சொந்தம்.
இல்லையா? வசுதேவன் தான் அப்பா ஆச்சு. வசுதேவனுடைய தாய்மாமா பேரன்னா இவனுங்களா சொந்தம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு முறை, அந்த முறையில இருக்கக்கூடிய சாத்தியகி, இந்த சாத்தியகி என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு சொன்னா, எல்லா இடங்களிலுமேயே கிருஷ்ணரோடத்தான் போயிருக்கார். நிறைய விஷயங்கள்ல கிருஷ்ணரோடத்தான் போயிருந்திருக்கார். இந்த தூது போகின்ற பொழுது கூட சாத்தியகி கிருஷ்ணரோட போறார். எங்கே? பாரதத்திற்கு தூதுக்கு போறாங்க இல்லையா, சாத்தியகி கிருஷ்ணரோட போறார். கிருஷ்ணருடைய தேரை ஓட்டிக்கொண்டு அவர் தான் போறார். பின்பு பாண்டவர்களுடைய போர் நடக்கின்ற பொழுது பாண்டவர்கள் பக்கம் நின்று அந்த கௌரவர்களோடு போர் செய்தவர்ல சாத்தியகியும் ஒருவன் தான். ஆக சாத்தியகி என்கின்ற ஒருவருக்கு இங்கே ஒரு கேரக்டர், ஒரு கதாபாத்திரம் நமக்கு தெரிய வரும். அந்த சாத்தியகி அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கார். யார்? தர்மர்கள். ஏன்னா பாண்டவர்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க தானே. அவர் அங்க உட்கார்ந்து இருக்கார். அவரிடத்துல கிருஷ்ணரும் கேள்வி கேட்கிறார். என்ன, நீ என்ன நினைக்கிற என்று கிருஷ்ணன் கேள்வி. அதான் சாத்தியம். அவன் என்ன சொல்றான்? சமாதானம் ஒத்து வராது, சமாதானம் என்ற பேச்சுக்கு இடமில்லை இல்லையா? தண்டு இருந்தது இவன் கரத்தில் தனு இருந்தது, அவன் கரத்தில் வண்டு இருந்த பூங்குழல் மேல் மாசு இருந்தது என இருந்தாள். கண்டு இருத்தீர் எல்லீரும் கருத்தல் பால் ஊர் வேண்டி உண்டு இருந்து வாழ்வதற்கு உரைகின்றீர் உரையீரே. என்ன அழகான வார்த்தைகள் பார். சண்டமுகில் உறும் அணைய அராச்சந்தன் தனக்கு அஞ்சி வந்துவரை அரணாக வடமதுரை கைவிட்டு திந்திரள் மாதவன் மதியோ திகழ் தருமன் தன் மதியோ பண்டும் அவன் கருத்தும் அறிந்தும் பார்போய் வேண்டுவதோ என்றான். யோசிச்சுப்பா, ஜராசந்தனுக்கு வதம் செய்கின்ற பொழுது கிருஷ்ணருக்கு துணையாக சென்றவன் இந்த சாத்தியகி. ஜராசந்தனோடு போர் புரிகிறார் இல்லையா கிருஷ்ணன். அப்ப அந்த சமயத்திலையும் யார் போனான்? சாத்தியகி போயிருந்தான். அப்படி ஜராசந்தனுக்கே அஞ்சி சண்டை போடாம சண்டைய போட்டு அவனோடு ஜெயிச்ச ஒரு சமாச்சாரம், அவ்வளவு சமாச்சாரத்திலே ஒரு ஒரு துணிவை கண்டனா திந்திரள் மாதவன் மதியோ. அப்பா, உன்னுடைய புத்திய நம்பலையா இவன்? அல்லது தர்மந்தான் இப்படி யோசிக்கிறானா? இன்னொன்னு, துரியோதனன் தரமாட்டான்னு தெரிஞ்சும் அவன்கிட்ட போய் கேட்கறது சரியான்னு கேட்க இல்லையா? பண்டும் அவர் கருத்து அறிந்தும் பார்போய் வேண்டுவதோ. திருப்பி போய் கேட்கறதுல என்ன பிரயோஜனம்? அவன் கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சும் நேரா போருன்னு டிக்ளேர் பண்ணிட்டு போப்பா அப்படின்ட்டான். விஷயம் அவ்வளவுதான், முடிச்சுட்டாயும். சண்டைன்னு சொல்லப்பா, இன்னும் சும்மா போய் அவங்கிட்ட போய் தூத பேசி அதை பண்ணி இதை பண்ணி என்ன பிரயோஜனம்? ஏன்னா அவன் ஒன்னும் கேட்கிற மாதிரி இல்லை. அப்ப சமாதானத்தை பற்றியான விஷயத்தை சாத்தியகியும் ஒத்துக்கொள். அதான் இவர் என்ன பண்றார்? பாஞ்சாலியை பார்த்து சொல்றாராம். கிருஷ்ணர் சொல்கிறார், சாத்திகி நின்று இவை உரைப்ப சடைகுழலால் அழுது ஆற்ற. சாத்தியகி இதை சொல்லியாச்சு. பக்கத்துல இருக்கக்கூடிய சடைகுழலால் யாரு? பாஞ்சாலியும் அழற்றா, அப்படியே அழறா. கோத்தருமன் முதலாய் குலவேந்தர் ஐவரையும் பார்த்தருளி, 5 பேரையும் இப்படி பார்க்கிறான். அருள்மொழியும் பங்கைய கண் நெடுமாலும் ஏத்த அரிய பெருங்கற்பின் இணையாலும் இவை உரைப்பான். அத்தனை பேரையும் பார்த்துட்டு பாஞ்சாலியை பார்த்து சொல்றான், ஆண்மை பாண்டவர் தூது போய் மீண்டுதற்பின் என்ன பண்ண போறேன்? பாண்டவர்களுக்காக தூது சென்று திரும்பி வந்த உடனே, நல்லாய் உன் பைங்கூந்தல் நானே முடிக்கின்றேன். நானே என்ன பண்றேன்? தீர்த்து வைக்கிறேன் பிரச்சனைய. எல்லோரும் காண இனி விரிப்பதும் என்ன அரிய புல்லர்த்தம் அந்தப்புற மாதர் பூங்குழலே. இனிமே இந்த மாதிரி
விரிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது பாஞ்சாலி, நான் உன் குறை தீர்க்கின்றேன் என்று பரந்தாமன் கொடுக்கின்ற ஒரு ஆணை. பரந்தாமன் வார்த்தை கொடுப்பான். அங்க சகாதேவனுக்கு என்ன சொன்னா, 5 பேரையும் காப்பாத்துறேன். இங்க பாஞ்சாலிக்கு என்ன கொடுத்திருக்கான் வாக்கு, உன் கூந்தலை நீ முடிப்பாய். மைக்குழலாய் கேளாய் மறுவர் உடற்புலத்து புக்கு உழல் ஆக்கும் கொழுவாம் போர்வாள் அபிமன்யு தொக்கு உழலும் வெங்கோன்மை தொல்வேந்தர்தம் குலமும் இக்குழலும் சேர முடியாது இரான் என்றார். ஞாபகம் வச்சுக்கோ, அபிமன்யுனுடைய வீரம் இருக்கின்ற வரையிலும் சரியா, உன்னுடைய குழலை நீ விரித்து வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், அபிமன்யுனுடைய வீரத்தையும் பாராட்டுகின்றான் கிருஷ்ணன். அப்படி இருக்கக்கூடிய விஷயம் இது. ஆகவே நீ இதற்காக பயப்பட தேவையில்லை, நான் உன் துயர் தீர்ப்பேன் என்று கிருஷ்ணன் வாக்கு தந்திருக்கக்கூடிய இடம். இதெல்லாம் சொன்ன பிறகு தர்மன் சொல்கின்றான், அப்பா இப்போ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்ட, எங்களுடைய மனோநிலை என்னன்னு கேட்டாச்சு, ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட மனோநிலை என்னங்கிறதெல்லாம் நாங்க சொல்லிட்டோம். தர்மன் சொல்லியாச்சு, பீமன் சொல்லியாச்சு, அர்ஜுனன் சொல்லியாச்சு, நகுலன் சொல்லியாச்சு, சகாதேவன் சொல்லியாச்சு, பாஞ்சாலி சொல்லியாச்சு, சாத்தியகியும் சொல்லிவிட்டாள். அத்தனை பேரும் சொல்லியாச்சு. உன் கருத்து என்னன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. இந்த கருத்தை வைத்துக் கொண்டு நீ என்ன செய், தூது போ, எங்கள் பொருட்டு தூது செல். துன்று பிணியோர் துறந்தோர் அடங்காதோர் கண் சின வனத்தோர் கல்லாதவர் இளையோர் ஒன்றும் முறைமை உணராதவர் மகளிர் என்றும் இவர் மந்திரத்தின் எய்த பெறாதாரே. தர்மன் அழகாக வார்த்தையை போடுறான். என்ன வார்த்தை அடுக்கிறான் பாருங்க. இந்த உடம்பு சரியில்லாதவங்க, எல்லாவற்றையும் துறந்தவர்கள், யாருக்கும் அடங்காதவர்கள், சினம் கொண்டவர்கள், படிக்காதவர்கள், புத்தி இல்லாதவர்கள், அதான் இளையோர்னா. இளையோர்னா சின்னவங்கன்னு அர்த்தம் இல்லை, அனுபவம் இல்லாதவர்கள் இளையோர். ஒன்றும் முரண்மை உணராதவர், எது முறை என்பது தெரியாதவர்கள் என்று இவர் மந்திரத்தின் எய்தப் பெறாதாரே. நீ என்ன பேச ஆரம்பிச்சாலும் இவங்கள்லாம் வாய மூடிடுவாங்க. காரணம் என்ன, கிருஷ்ணா உன் பேச்சிற்கு இவர்களால் எதிர்பேச்சு பேச முடியாது. ஏன்னா நீ அப்படியான உரைகளை வைப்பாய், உன்னுடைய வாதங்கள் சிறந்த வாதங்களாக இருக்கும். என்னை களறி இருந்தோர் உரை தவிர்த்து நின்னொப்பர் இல்லாய் நீ ஏகு என உரைப்ப, மன்னர்க்கு மன்னவன்பால் மாயோன் தூதாகி பொன்வுற்று நேமியின் பெரு பரித்தேர்மேல் கொண்டான். ஆகவே எங்கள் பொருட்டு, எங்களுடைய பரந்தாமா, எங்கள் பொருட்டு நீ தூதுக்கு செல் என்று தருமன் சொன்ன உடனே மகிழ்ச்சியாக அங்கே இருந்த தேரிலே ஏறி அமர்ந்து சென்றான். அப்ப சாத்திகி தான் தேரை ஓட்டுகிறார். சாத்தியகி தேரை ஓட்ட கிருஷ்ணர் தேரிலே அமர்ந்து தேர் ஹஸ்தினாபுரத்தை நோக்கி செல்கிறது. இது தூதுக்கு கிருஷ்ணர் செல்லக்கூடிய அழகான ஒரு தேரினுடைய வைபவம். அதற்கு பிறகு அழகாக வில்லிபாரதத்திலே ஹஸ்தினாபுரத்தினுடைய கொஞ்சம் வர்ணனையை கொடுப்பார். அழகா இருக்கு, அந்த வர்ணனைகள் எல்லாம் பார்க்கலாம். அழகாக அந்த நாட்டினுடைய வர்ணனை, அந்த அங்கே இருந்த மணிமாடகங்கள் என்ன, அதனுடைய மதில், அதனுடைய சுற்றுச்சூழல்கள் என்னென்னலாம் இருந்தது, அந்த நாடு எப்படி இருந்தது அப்படிங்கிற அழகை சொல்லி கிருஷ்ணர் எங்க போய் நிக்கிறார். ஏன்னா எடுத்த உடனே கோட்டைக்குள்ள போகல அவர். இதான் வில்லிபாரதம் சொல்லுது, உள்ளுக்குள்ள போகலையா. ஏன்னா எதிரி கூப்பிட்டா தானே உள்ள போக முடியும். நான் தூதுக்கு வந்திருக்கேன், அவன் வான்னு சொல்லணும் இல்லையா, மரியாதை இருக்கு இல்லையா, அவன் தெரியும். ஆனா நான் வந்திருக்கேன் அவனுக்கு தெரியணும் இல்லையா. ஆகவே வெளியிலே ஒரு பூங்காவிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் நந்தவனத்திலே கிருஷ்ணன். ஒரு அரச காவலனை கூப்பிட்டு, இந்தாப்பா கிருஷ்ணன் நான் அவங்க தூதா வந்திருக்கேன்னு துரியோதனிடத்திலே போய் சொல் என்று சொல்லி அனுப்பி, அந்த தூதுக்கு போய் அந்த அரசன் சொல்ல அங்கே என்ன நடக்குது என்பதை எல்லாம் அடுத்த வரக்கூடிய
செஷன்ல இன்னும் கொஞ்சம் விவரமா பார்ப்போம். அதுவும் அறையாக சுவாரஸ்யமாக எப்படி கிருஷ்ணன் விதுரனை தேர்ந்தெடுக்கிறான், விதுரனுடைய வீட்டுல போய் என்ன செய்யறான் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. ஏன்னா இதுல இருந்து நான் சொன்ன மாதிரி சூடு பிடிக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே இங்க இருந்துதான் ஆரம்பம். ஏன்னா மகாபாரதம்னு சொன்னாலே ரொம்ப சூடான இடங்கள் எல்லாமே இந்த கிருஷ்ணனுடைய தூதுல இருந்து எல்லாமே ஆரம்பமாகும். ஆகவே இனி வரக்கூடிய செஷன்ல இன்னும் நல்லா இதன் பற்றியான ஆனந்தங்களை நாம் அதிகமாக பார்ப்போம்னு சொல்லி இன்னைக்கு இந்த இடத்துல நிறுத்துற. கேள்விகள் ஏதாவது இருந்தா பேசலாம். நன்றி.